வணக்கம் நண்பர்களே. கர்நாடகாவின் தட்சிண கன்னடா மாவட்டத்தில் இருக்கும் தர்மஸ்தலா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தரும் புனித தலம். ஆனாலும் அந்த புனித நிலத்தில் மறைந்திருக்கும் மர்மம், நூற்றுக்கணக்கான உடல்கள், பாலியல் வன்முறைகள், கொலைகள், யாரும் நம்ப முடியாத அளவுக்கு கொடூரமான குற்றச்சாட்டுகள். இன்று இந்த வீடியோவில் அந்த உபரி வெல் சொன்ன அதிர்ச்சி தகவல்களை முழுமையாக பார்ப்போம். தர்மஸ்தலா மஞ்சேஸ்வரா அருகே நேத்ராவதி நதிக்கரையில் இருக்கும் பிரசித்தி பெற்ற கோவில். வருடத்திற்கு கோடிக்கணக்கான பக்தர்கள் வருகை தரும் தலம். இத்தலத்தை சுற்றி எப்போதுமே பாலியல் வன்முறை, காணாமல் போனோர் சம்பவங்கள் குறித்து சின்ன சின்ன வதந்திகள் இருந்தாலும் உறுதியான ஆதாரம் எதுவும் வெளிவரவில்லை. 48 வயதான முன்னாள் சுத்தம் செய்யும் பணியாளர் 1995 முதல் 2014 வரை கோவிலில் வேலை செய்து கொண்டிருந்தார். 2025 ஜூலை 3 காவல்துறைக்கு புகார் அளிக்கிறார். குற்றச்சாட்டு: நூற்றுக்கணக்கான பெண்கள், சிறுமிகள் உடல்கள், பாலியல் வன்முறை சுவடுகளுடன், கழுத்து நெரித்த காயங்களுடன், மிரட்டல் மூலம் புதைக்க கட்டாயப்படுத்தப்பட்டார். ஒரு பள்ளி சிறுமியின் உடலை பாதி ஆடையுடன் அவளது பொருட்களோடு சேர்த்து புதைத்ததாக கூறினார். ஏழை ஆண்களை நாற்காலியில் கட்டி துணியால் மூச்சு திணறச் செய்து கொன்றதாகவும் குற்றம் சாட்டினார். ஜூலை 4 FIR பதிவு. ஜூலை 10 சாட்சி பாதுகாப்பு. ஜூலை 11 நீதிபதிக்கு முன் சத்தியப்பிரமாணம் பிளஸ் எலும்புக்கூடு ஆதாரம். ஜூலை 19 SIT அமைக்கப்பட்டது. DGP பிரணாப் மொஹந்தி தலைமையில் SIT விசாரணை. 13 முதல் 15 இடங்கள் அடையாளம் காட்டப்பட்டன. பல இடங்களில் எலும்புகள், எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. GBR கிரவுண்ட் பென்ட்ரேட்டிங் ரேடர் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டது. CBM BJPS ID விசாரணையை தவறாக நடத்த முயல்கிறது என்று குற்றச்சாட்டு. தலித் ஃபோரம் சம்பவத்தை வெளிச்சம் போட்ட யூடியூபர்களுக்கு நடந்த தாக்குதலை கண்டனம். பாதிக்கப்பட்டோர் குடும்பங்கள் 30 முதல் 40 வரை வருட பழைய காணாமல் போன வழக்குகளுக்கும் இந்த சம்பவத்துக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று சந்தேகம். மக்கள், கோவில் மற்றும் அதன் நிர்வாகத்தின் மீதான நம்பிக்கை குலைவு. SIT தொடர்ந்து தோண்டுதல் மற்றும் எச்சம் சேகரிப்பு. பல இடங்களில் கிடைத்த எலும்புகள் ஃபொரென்சிக் ஆய்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளன. உபரிவெல் பாதுகாப்பில் இருந்தாலும் மிரட்டல்கள் வந்து கொண்டே உள்ளன. வழக்கு தேசிய மற்றும் சர்வதேச அளவில் கவனம் பெற்றுள்ளது. ஒரு புனித தலமாக கருதப்படும் இடத்தின் பின்னால் இப்படிப்பட்ட கொடூர சம்பவங்கள் நடந்திருந்தால் அது மனித குலத்தின் முகத்துக்கு ஒரு கருப்பு தழும்பு. நீதிமன்றமும் விசாரணை அமைப்புகளும் உண்மை வெளிவரும்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். பல வருடங்களாக நீதிக்காக காத்திருக்கும் ஆத்மாக்களுக்கு நீதி கிடைக்குமா? காலமே பதில் சொல்வது.